அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நாம் லுகத்துல் அரபியாவுடைய 27வது கிளாஸில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நம்ம நிறைய கான்செப்ட்ஸு, நிறைய தர்கீபு, முபுத்ததானா என்ன, ஹபர்னா என்ன, நிறைய டேர்ம்ஸு, நிறைய வெக்காபுலரிஸு எல்லாமே நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடி அளவு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் எந்த கான்செப்ட்டுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. எதுவுமே இடையில நீங்கள் பார்க்கும்போது சில விஷயங்கள் புரியாமல் போகலாம். ஸ்கிப் பண்ணதுக்குனுடைய காரணமாக சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ அதை தவிர்த்துக்கிறதுக்காக எந்த கிளாஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்கம்மா, சரிங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம போன செஷனில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டை முடிச்சிட்டோம். அதாவது 13வது லெசனை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த 13வது லெசன் 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். முதல் பாகத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், அப்படி தானே? முதல் பாகம் ஃபுல்லாகவே அதாவது 13வது லெசன் ஃபுல்லாகவே நவுன்ஸுடைய ப்ளூரல் ஃபார்ம், அதாவது ஒரு இஸ்முடைய பன்மை உடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். முதல் பார்ட்டு ஆண்கள் உடைய, அதாவது ஆண்பால் இஸ்முக்கான பன்மையை பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ 2வது பார்ட்டு பெண்பால் இஸ்முடைய பன்மையை பார்க்க போகிறோம், சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். அதாவது முதல் பார்ட்டு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், அப்படி தானம்மா? பட் அதில் நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணினோம், ஞாபகம் இருக்கா? 3வது எக்ஸசைஸ் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது இங்கே ஒரு 3 நாளாக ஏதோ விசேஷமாக இல்லை, அதாவது கோயிலில் விசேஷமாக என்னங்கிறது எனக்கு தெரியலை. இப்படி தான் ஒரே மூல சத்தமாக கேட்குது. ஒரு 3 நாளாக இப்படி தான் கேட்குது. என்னால் அதனாலே ரெக்கார்ட் பண்ண முடியலை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், அப்புறமா அது போயிடும், அப்படியே இதாகி போயிடும் அது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா, அல்லாஹுக்காக. ரைட், இப்போ நம்ம அந்த 3வது எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் 3வது எக்ஸசைஸ் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த மிசாலை பார்த்தீங்கன்னா, அபுனாவுன் அப்படின்னா என்ன? மகன்கள், ஆமாவா? அந்த அபுனாவுன் அப்படிங்கிற இந்த இஸ்மை ஒரு குறிப்பு பெயர் சொல், ஒரு குறிப்பு இஸ்மோட என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேர்த்துருக்குறாங்க. முஹம்மதுடைய மகன்கள் அப்படின்னு சேர்த்துருக்குறாங்க. ஸோ அப்படி சேர்க்கும்போது எப்படி எழுதியிருக்கிறாங்க? அபுனா உ முஹம்மதின் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, கரெக்டாக? முஹம்மதுடைய மகன்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, சரியா? ஸோ அதை எழுதியிருக்கிறதையும் பாருங்கள். அந்த முஹம்மதை எடுத்துட்டு ஒரு தமீர் சேர்த்துருக்குறாங்க, அவனுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறாங்க. அப்போ எப்படி எழுதியிருக்கிறாங்க? அபுனா உஹு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த 2 ரிட்டன் ஃபார்ம்லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. சில பேர் மாஷால்லா கண்டுபிடிச்சிருக்குப்பீங்க. இதை நான் அந்த எக்ஸசைஸ் அப்போது சொல்ல தவறிட்டேன், சரிங்களா? இப்போ நான் அதை சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு இஸ்மு தமீரோடு இணையும் போது ஒரு மாதிரி எழுதப்பட்டிருக்குது. அதே இஸ்மு ஒரு குறிப்பு பெயர்ச்சலோட சேரும்போது வேறு மாதிரி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கலாம் பாருங்கள். அபுனா உ முஹம்மதின் அப்படின்னு எழுதியிருக்கிறப்போ அந்த அபுனா உல இருக்கிற ஹம்சாக்கு எந்த சேருமே இல்லை. நம்ம ஆரம்ப கிளாஸஸில் சொன்னோம், ஹம்சாங்கிறது ஒரு குவீன், இளவரசி மாதிரி, ஒரு ராணி மாதிரி. ஸோ அவங்க எப்போதுமே ஒரு சேர் இருக்கும், அவங்களுக்கு யாங்கிற சேர் இருக்கும், இல்லை வாவ் அப்படிங்கிற சேர் இருக்கும், இல்லைன்னா அலிஃப் அப்படிங்கிற சேர் மேலே தான் ஹம்சா அப்படிங்கிற குவீன் உட்காருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அபுனா உ முஹம்மதின்ல ஹம்சா இருக்குது. அந்த அபுனாவில் இருக்கிற ஹம்சாக்கு எந்த சேருமே இல்லை. ஆனால் அதே தமீரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த ஹம்சாக்கு வாவ் அப்படிங்கிற சேரு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்களா? ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. இது ரிட்டன் ஃபார்ம், சரிங்களா? அரபியர்கள் இந்த மாதிரியான, அதாவது அலிஃபுக்கு அப்புறம் உடனே ஹம்சா வர்ற அந்த இஸ்முக்கு மட்டும் தமீரோட அந்த இஸ்மு இணையும் போது
இந்த மாதிரி ஒரு சேஞ்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு ரிட்டன் டிஃபால்ட் ஃபார்மேட், இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் அந்த எக்ஸசைஸ் சொல்லும்போது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஒரு இஸ்மு, ஒரு பன்மையான இஸ்மு, அலிஃப் வந்து அதுக்கப்புறம் ஹம்சா வருது அப்படின்னா அதை வந்து அந்த இஸ்மை வந்து ஒரு குறிப்பு பெயர் சொல்லோட இணைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நார்மல் ஃபார்ம் தான். எப்படி நீங்கள் பன்மையை எழுதியிருக்கிறீங்களோ அந்த வார்த்தையை அப்படியே போட்டு குறிப்பு பெயர் சொல்லோட இணைச்சிருவீங்க, இதாஃபத் செஞ்சிருவீங்க. அதே வார்த்தையை, அதே பன்மையான இஸ்மை ஒரு தமீரோடு நீங்கள் இணைக்கிறீங்க அப்படின்னா அப்போது அந்த ஹம்சாவுக்கு ஒரு சேர் வரும். அந்த சேர் வாவாக தான் இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட். இந்த ஒரு கண்டிஷனை தெரிஞ்சுக்கோங்கம்மா. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஃபைன். இப்போது அடுத்த பார்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஈஸி தான். சரிங்களா? நம்மளுக்கு ஆல்ரெடி சர்ஃபு தெரியும், ஆமாவா? இப்போ ஒரு மாதியான ஃபியல் கொடுத்தா நம்மளுக்கு சர்ஃபு செய்ய தெரியும். அதே போல் தமீருடைய சர்ஃபு நம்மளுக்கு தெரியும், ஹுவ, ஹுமா, ஹும், இது நம்மளுக்கு தெரியும். ஒரு மாதியான ஃபியல் கொடுத்தாலும் உங்களுக்கு சர்ஃபு செய்கிறதுக்கு தெரியும். ரைட். ஸோ இதை வந்து மனசில் நிப்பாட்டிக்கோங்க. ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்கள். அந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கணுன்னாலும் இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ நான் இங்கே அதே போல் ஒரு சர்ஃபு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பட் எந்த மாதிரியான சர்ஃபு அப்படின்னா, நம்ம பார்த்த இந்த முஸ்லிமூன, முஜ்தஹிதூன, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, மோமினூன அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம பார்த்தோம்ல. ஸோ இந்த சர்ஃபு வந்து நம்ம பன்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முஸ்லிமுன் அப்படிங்கிறதுக்கான பன்மை முஸ்லிமூன, முஜ்தஹிதுன் அப்படிங்கிற வார்த்தைக்கான பன்மை முஜ்தஹிதூன. இது எல்லாமே முதக்கர். என்ன சொல்கிறேன்? ஆண் பாலுக்கு உரியது. அதுபோக முஸ்லிமுன் அப்படின்னா ஒரு ஆண் முஸ்லீமு சொல்கிறது. முஸ்லிமூன அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட முஸ்லீமான ஆண்களை சொல்கிறது. அப்போ 2 முஸ்லீமான ஆண்கள் இருந்தால் என்ன சொல்கிறது? இப்போ ஆண்களுக்கு ஓகே. அதே மாதிரி சேம் பெண்களுக்கும் இருக்கணும்ல. ஒரு முஸ்லீமான பெண், 2 முஸ்லீமான பெண்கள், 2க்கும் மேற்பட்ட முஸ்லீமான பெண்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சில வார்த்தைகள் இருக்கணும்ல. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு முஸ்லிமுன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த முஸ்லிமுன் அப்படிங்கிறது ஒரு ஆண்பாலான இஸ்மு. சரியா? முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன, இது 3மே ஆண்பாலுக்கான இஸ்முக்கள். முஸ்லிமுன் அப்படின்னா ஒரு ஆண் முஸ்லிம், முஸ்லிமானி அப்படின்னா 2 ஆண் முஸ்லிம்கள், முஸ்லிமூன அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட ஆண்களான முஸ்லிம்கள். சரியா? ஓகே. சேம் இதே பெண் பாலுக்கு அப்போ என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டில் மர்பூத்தா சேர்க்க போகிறீங்க. முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். ஃபினிஷ். புரியுதா? முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். முஸ்லிமத்துன் ஒரு மூமினான பெண், ஒரு முஸ்லிமான பெண். முஸ்லிமத்தானி 2 முஸ்லிமான பெண்கள். முஸ்லிமாத்துன் 2க்கும் மேற்பட்ட முஸ்லிமான பெண்கள். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுதான் சர்ஃபு. இதுக்கு இதுலேயுமே இன்னும் டெப்த்தாக போகிற சில விஷயங்கள் இருக்குது. பட் இப்போதைக்கு இந்த புக்குக்கு இந்த வரைக்கும் போதும். சரிங்களா? மேற்கொண்டு நம்ம டீப்பாக போக வேண்டாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம மண்டையில் ஏற்றிக்கும். சரிங்களாம்மா? ஸோ பாருங்கள், ஆண் பாலுக்குனா எப்படி வருது? முஸ்லிமுன், முஸ்லிமானி, முஸ்லிமூன. அதே பெண் பாலுக்கு முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன். சரியா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து இது வந்து ஆண் பாலா பெண் பாலா இப்போ வந்து முஸ்லிமுன்னுலையும் முஸ்லிமத்துன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு நீங்கள் அது பெண் பால் ஆண் பால்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அடுத்த 4 வார்த்தைகள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் எப்படி எது வந்து ஆண் பாலான வார்த்தை, எது பெண் பாலான வார்த்தை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அலிஃப் தா இருந்தாலே அது வந்து பெண் பாலை குறிக்கிற வார்த்தை. அலிஃப் தா இருக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், ஆண் பாலுக்குள்ள அந்த சர்ஃபில் பாருங்கள், முஸ்லிமுன், முஸ்லிமானி, அலிஃப் நூன் தான் இருக்குது, அலிஃப் தா இல்லை. முஸ்லிமூனில் வாவ் நூன் இருக்குது லாஸ்ட்டில், ஆமாவா? அலிஃப் நூன் வாவ் நூன் இருந்தால் அது ஆண் பாலான
இஸ்மு. இதே நீங்கள் பெண்பாலை பாருங்கள், முஸ்லிமத்துன் மர்பூத்தா இருக்குது, முஸ்லிமத்தானி என்ன இருக்குது, அலிஃப் நூன் அதாவது தா வந்திருக்கு. நீங்கள் வந்து இப்போ ஆண்பாலில் பார்த்தீங்கன்னா அந்த தா இருக்காது சரிங்களா, தா அலிஃப் நூன் இருக்கும். அதே மாதிரி முஸ்லிமாத்துன் அதில் பார்த்தீங்கன்னா அலிஃப் தா இருக்கும். தா அலிஃப் நூன் அலிஃப் தா வந்துச்சுன்னா அது என்னது, பெண்பாலான இஸ்முக்கள் சரிங்களா. அலிஃப் நூனு வாவ் நூனு வந்துச்சுன்னா அது ஆண்பாலை குறிக்கிற இஸ்முக்கள். இதே நீங்கள் தாலிஃப் அலிஃப் தா வந்துச்சு அப்படின்னா அது பெண்பாலை குறிக்கக்கூடிய இஸ்முக்கள் சரிங்களாம்மா, புரியுதா. இது முஸ்லிமுன்னுக்கும் முஸ்லிமத்துனுக்கும் நம்ம சொல்லியாச்சு. சேம் இதே மாதிரி இன்னும் சில வார்த்தைகளுக்கு நம்ம பார்க்கலாமா. ஓகே, அடுத்த வார்த்தை நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது வந்து ஜமீலுன். அதுக்கு பார்க்கலாமா. ஜமீலுன் அப்படின்னா தோழன் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக. ஒரு தோழன். ஜமீலுன் அப்படின்னா ஒரு நண்பன். அப்போ ரெண்டு நண்பனுக்கு எப்படி சொல்கிறது, ஜமீலானி அலிஃப் நூன் வந்துடணும் லாஸ்ட்டில் சரியா, ஜமீலானி ஓகேவா. அதாவது அந்த ஜமீலுன்னில் இருக்கிற அந்த எழுத்துக்களை அப்படியே போட்டுட்டு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், அந்த ரஃபகு தன்வீனை எடுத்துகிட்டு அலிஃப் நூன் சேர்த்துடணும். ஸோ ஜமீலானி அப்படின்னா இரண்டு ஆண் தோழர்கள், ஜமீலூன இரண்டுக்கும் மேற்பட்ட ஆண் தோழர்கள் சரிங்களா. ரைட், இப்போது இதே பெண்பாலுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது, ஜமீலத்துன் ஒரு தோழி ஒரு பெண் தோழி. அப்போது ரெண்டு தோழிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, ஜமீல தானி தா அலிஃப் நூன் வந்துடணும், ஜமீல தானி சரிங்களா. இது வந்து என்னது, இரண்டு தோழிகள். அப்போ நிறைய தோழிகள், இரண்டுக்கும் மேற்பட்ட தோழிகளுக்கு எப்படி சொல்கிறது, ஜமீலாத்துன் சரிங்களா. ஜமீலாத்துன் அலிஃப் தான் வந்துடணும் ரைட்டா. ஸோ ஆண்பாலுக்கு பாருங்கள், ஜமீலுன் ஜமீலானி ஜமீலூன. அதே பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் ஜமீலத்துன் ஜமீலத்தானி ஜமீலாத்துன். புரியுதுங்களாம்மா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சர்ஃபு செய்யணும் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் சரியா. ஸோ சேம் அதே மாதிரி மோமினுனுக்கு செய்வோமா. ஓகே, மோமினுனுக்கு பாருங்கள், மோமினுன் மோமினானி மோமினூன. மோமினுன் அப்படின்னா என்ன, ஒரு மோமின் ஆண் மோமின் சரியா. மோமினானி அப்படின்னா இரண்டு ஆண் மோமின்கள். மோமினூனன்னா இரண்டுக்கும் மேற்பட்ட பல ஆண் மோமின்கள் சரிதானே. இப்போ அதே வந்து பெண்ணுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது, மோமினத்துன் மோமினத்தானி மோமினாத்துன் சரிதானே. மோமினத்துன் அப்படின்னா ஒரு பெண் மோமின், மோமினத்தானி அப்படின்னா இரண்டு பெண் மோமின்கள், மோமினாத்துன் அப்படின்னா அதாவது மூன்று அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட பெண் மோமின்கள் சரிங்களா. புரியுதுங்களாம்மா. ஓகே, இப்போ லாஸ்ட்டு ஒன்று நம்ம செஞ்சு பார்க்கலாமா. முஜ்தஹிதுன் இந்த வார்த்தையை நம்ம படித்தது தானே, ஸோ இதுக்கு நம்ம செஞ்சு பார்ப்போம். முஜ்தஹிதுன் முஜ்தஹிதானி முஜ்தஹிதூன ரைட்டா. இது ஆணுக்கு. பெண்க்கு அப்போ என்ன வரணும், முஜ்தஹிதத்துன் சரிதானே. முஜ்தஹிதத்துன் முஜ்தஹிததானி முஜ்தஹிதாத்துன் சரியா. ஆணுக்கு எப்படி வருது, முஜ்தஹிதுன் முஜ்தஹிதானி முஜ்தஹிதூன. பெண்ணுக்கு எப்படி வருது, முஜ்தஹிதத்துன் முஜ்தஹிததானி முஜ்தஹிதாத்துன். அலிஃப் தா வந்தாலே என்னது, அது வந்து பெண்ணை குறிக்கிற வார்த்தைன்னு அர்த்தம் சரிங்களா. அலிஃப் நூனோ வாவ் நூனோ வந்துச்சுன்னா அது ஆண்பால ஆன இஸ்மு. தா அலிஃபோ அலிஃப் தாவோ வந்துச்சு அப்படின்னா அது பெண்ணை குறிக்கிற பெண்பாலான இஸ்மு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களாம்மா. ஸோ இப்போ புரியுதா, இந்த சர்ஃபை தெரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை நல்லா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க சரிங்களா. இரண்டு தோழிகள், இரண்டு பெண்கள், இரண்டு முஸ்லீம்கள், இரண்டு மூமின்கள், ஆனா பெண்ணா எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்லா இதை வந்து மண்டையில் ஏற்றிக்கோங்க. இந்த செஷனோட லாஸ்ட்டில் இன்ஷா அல்லாஹ் நான் சில வார்த்தைகள் உங்களுக்கு கொடுப்பேன், இஸ்முக்கள் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் சர்ஃபு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஓகேவா. உங்கள் நோட்ஸ் இருந்தால் நோட்ஸ்லேயும் எழுதிக்கோங்க. முடிஞ்சவங்க கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களாம்மா. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட நாம் அந்த செகண்ட் பார்ட்டு என்ன அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபெமினைன் தான், பெண்பால் இஸ்முக்களுடைய பன்மைகளை தான் பார்ப்போம்
ஸோ அதனால தான் இதை நான் சொல்லிவிட்டு இந்த கான்செப்டை உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு நான் இப்போ இந்த செகண்ட் பார்ட்குள்ளே போக போகிறேன். சரிங்களா? ஓகே, வாங்க. இதுதான் வந்து 2வது பாகம். ஸோ ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க, பெண்கள் பேசிக்கிற மாதிரி. சரிங்களா? பெண்களை பார்த்து பேசுகிற மாதிரி, ஒரு பெண்கள் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். மன் ஹா உலா இல் ஃபத்தையாத்து யா மரியமு. ஸோ ஃபதா இளம் பெண்ணுக்கு என்ன நம்ம படித்தோம்? ஃபதா து அப்படின்னா இளம் பெண், அப்படி தானே? அல் ஃபதா து அப்படின்னா இளம் பெண். அப்போ இளம் பெண்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன? அல் ஃபதயா து, அதுதான் இளம் பெண்கள், ப்ளூரல் ஃபார்ம், பன்மை. சரிங்களா? ஃபதா துன் அப்படின்னா இளம் பெண், ஃபதயா து அப்படின்னா என்னது? இளம் பெண்கள். சரிங்களாம்மா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க மரியம்மை பார்த்து? மரியமே, இந்த இளம் பெண்கள் யார்? சரிப்பா, இப்போ பாருங்கள், ஹாவுலாயி வந்து ஆண்பாலில் பன்மைக்கும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க, பெண்பால் பன்மைக்கும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹாவுலாயி அப்படிங்கிறது மனிதர்களை மட்டும்தான் குறிக்கும். சரிங்களா? ஹாவுலாயினா இவர்கள், உலாய்க்கு அப்படின்னா அவர்கள், அது வந்து மனிதர்களை மட்டும்தான் குறிக்கும். பெண்பாலுக்கும் சரி ஆண்பாலுக்கும் சரி சேம் வேர்டு தான். சரிங்களா? புரியுதுங்களாம்மா? ரைட். இப்போ இங்கே என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹுன்ன, நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? ஹும்முன்னு பார்த்தோம். ஏன் ஹும்முன்னு பார்த்தோம்? ஏன்னா ஆண்களை குறித்ததுனால ஹும்முன்னு பேசணும். இங்கே வந்து பெண்கள் தான், எல்லாருமே பெண்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள சுட்டி காட்டும்போது, அந்த கூட்டத்தை சுட்டி காட்டும்போது நம்ம ஹுன்னை யூஸ் பண்ணி பேசுகிறோம். புரியுதுங்களா ஏன் ஹுன்னை யூஸ் பண்ணுறாங்கன்னு? ரைட். ஹுன்ன ஜமீலாத்தி, இங்கே பாருங்கள் அலிஃப்தா வந்துருச்சு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? பெண்கள், பெண்பாலான இஸ்முங்கிறது தெரியுது. சரிங்களா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அலிஃப் நூனோ வாவ் நூனோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆண்பாலான இஸ்மா போயிருக்கும். இங்கே வந்து அலிஃப்தா தான் இருக்குது. அலிஃப்தா வந்தாலும் சரி, தா அலிஃப் வந்தாலும் சரி, அது வந்து ஒரு பெண்பாலான இஸ்முங்கிறத நம்ம டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஓகேவா? ரைட். ஹுன்ன ஜமீலாத்தி, இவர்கள், அவங்களாம் யார் அப்படின்னா என்னுடைய தோழிகள். 2க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க? 3வது பெண்பாலான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சர்ஃப்லேயே 3வது வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஜமீலாத்தி, இவர்கள் என்னுடைய தோழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே ஹுன்ன அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஜமீலாத்தி அப்படிங்கிறதுல 2 வார்த்தை இருக்குது, முதாஃப் முதாஃப் இலைஹியா இருக்குது. அந்த ஜமீலாத்து அப்படிங்கிறது தான் வந்து என்னது? ஹபரு, வஹுவ முதாஃப், அங்கே யாங்கிறது முதாஃப் இலைஹி, முத்தகல்லிமுடைய யா. சரிங்களாம்மா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க பாருங்கள். அஹவாத்துன் ஹுன்ன. அஹுன் அப்படின்னா சகோதரன், உஹுத்துன் அப்படின்னா சகோதரி. அப்போ சகோதரிகள், அதாவது 2க்கும் மேற்பட்ட சகோதரிகள் அப்படின்னா என்ன சொல்கிறது? அஹவாத்துன். சரிங்களா? ஹாக்கு வந்து ஃபத்துஹா வரணும். சரிங்களாம்மா? அஹவாத்துன். இங்கே என்ன கேட்குறாங்க? அவங்கெல்லாம் சகோதரிகளா, அவங்க எல்லாருமே சிஸ்டர்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள். நாம், ஆமாம், எஸ். ஹுன்ன அஹவாத்துன், அவர்கள் சகோதரிகள், அவங்க எல்லாருமே சிஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹுன்னங்கிறது முபுத்ததா, அஹவாத்துன் அப்படிங்கிறது தான் ஹபர், பன்மையாக இருக்குது, ஜம்முவாக இருக்குது. சரிங்களா? அந்த வார்த்தை ஜம்முவாக இருக்குது. ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மன் அபு ஹுன்ன. மன்னுனா யார்? அவங்களுடைய தந்தை யார்? ஹூ இஸ் தேர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். இங்கே அபு ஹுன்ன ஷைஹு பிலாலுன். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். அபு ஹுன்ன, அவர்களுடைய தந்தை ஒரு ஷேக்கு. சரிங்களா? பேர் என்ன? பிலால். இப்போது ஷேக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பிலாலுங்கிறது என்னது? இப்போ அபு ஹுன்ன, அதில் அபு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹுன்ன அப்படிங்கிறது முதாஃப் இலைஹியா இருக்குது, அஷைஹு அப்படிங்கிறது தான் ஹபர். அப்போ இந்த பிலாலுன்னுங்கிறது என்னது? அதுதான் பதலுன். சரிங்களா? நீங்கள் வந்து எது வேணாலும் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு ஆன்சர், அதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸு வரும். இப்போ அபு ஹுன்ன ஷைஹு அப்படின்னா என்ன? அவர்களுடைய தந்தை ஒரு ஷேக்கு. இப்போ அதை எடுத்துகிட்டு அபு ஹுன்ன பிலாலுன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், அவர்களுடைய தந்தை பிலால். ஸோ ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போது கரெக்டான ஒரு சென்டென்ஸ், கம்ப்ளீட் சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒன்று எடுத்தாலும் ஒன்று வந்து பொருள் தருது, முழு பொருள் தருது இல்லைங்களா? ஸோ அப்படிங்கும்போது அதை தான் நம்ம பதலுன் அப்படின்னு சொல்லுவோம். பதலுன் மோஸ்ட்டாக நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா
இஸ்முல் இஷாராவுக்கு அப்புறம் உடனே அலிஃப்லாம் வச்சு ஒரு வார்த்தை ஒரு இஸ்மு வருதுன்னா அப்போ அது வந்து பதலுனா தான் இருக்கும், மோஸ்ட்லி பதலுனா தான் இருக்கும். சேம் அதே மாதிரி இங்கே ஒரு முபுத்ததாவுக்கு சப்ஸ்டியூட்டாக கூட அடுத்த வார்த்தை பதலுன்னா வரலாம், அப்படி கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சேம் அந்த மாதிரி தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டில் வராமல் நடுவில் வந்திருக்குது, அதாவது அடுத்தது ஹபருக்கு கூட பதலுன்னு வந்திருக்குது. நம்ம எப்போவுமே முபுத்ததா கூட பதலுன்னு பார்த்துருப்போம், இது ஹபர் கூட பதலுன்னு வந்திருக்குது. சரிங்களா, ரைட். அபு ஹுன்ன, அபு அப்படிங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹுன்னங்கிறது முதாஃப் இலஹி, அஷைக்குங்கிறது தான் ஹபரு, பிலாலுன் அப்படிங்கிறது பதலுன். சரிங்களாம்மா, ஓகே. இங்கே வந்து நீங்கள் கேட்கலாம், பதலுன் வருது அப்படின்னா அது வந்து அந்த முன்னாடி இருக்கிற வார்த்தை மாதிரியே தானே இருக்கணும். சப்ஸ்டியூட் அப்படிங்கிறதுனால முன்னாடி உள்ள வார்த்தை எப்படி இருக்கும், இப்போ அது அலிஃப்லாம் வச்சு இருந்தால் பதலுன்னு அலிஃப்லாம் வச்சு தான் இருக்கணும். இது வந்து அலிஃப்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா பதலுன்னு அலிஃப்லாம் இல்லாமல் தான் இருக்கணும். அது பன்மையில் இருந்ததுன்னா பதலுன்னு பன்மையில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே அஷைஹுன்னு அலிஃப்லாம் வச்சு இருக்குது, ஆனால் பிலாலில் அலிஃப்லாம் இல்லை அப்படின்னு கூட சில பேருக்கு டவுட் வரலாம். பிலாலுன் அப்படி அலிஃப்லாமை வந்து ஒரு இஸ்முக்கு நம்ம சேர்க்குறதுக்கான காரணமே என்னென்னா அதை வந்து குறிப்பு பெயர் சொல்ல மாற்றுறதுக்காண்டி தான். ஆமாவா, இப்போது ஏதோ ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஏதோ ஒரு மரம் அப்படிங்கும்போது அங்கே அலிஃப்லாம் இருக்காது. பர்டிகுலர் ஒரு மரத்தை சுட்டி காமிச்சு பேசும்போது தான் நம்ம அலிஃப்லாம் போட்டு எழுதுவோம். சரிங்களா. அஷ்ஷஜரு அப்படின்னு, ஷஜரத்துன் அப்படின்னா மரம், அஷ்ஷஜரத்து அப்படின்னா குறிப்பிட்டு ஒரு மரத்தை சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே அஷ்ஷைஹு அப்படிங்கிறது அலிஃப்லாம் வச்சு இருக்குது, பிலாலுன்ல அலிஃப்லாம் இல்லை. பேருக்கு மோஸ்ட்லி அலிஃப்லாம் வராது, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பேர் வைக்கிறதே அது தனித்து தெரியணும் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு தான் நம்ம பேர் வைப்போம். பேருங்கிறதே வந்து குறிப்பிட்டு ஒரு ஆளுக்கு கூப்பிட்றதுக்காண்டி தான் பேர் அப்படிங்கும்போது பேருக்கு அலிஃப்லாம் வராது. ஸோ இங்கே அலிஃப்லாம் இல்லையே நம்ம தேடக்கூடாது. சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உம்முஹுன்ன உஸ்தாததி, உம்முஹுன்ன உஸ்தாததி. ஸோ இப்போ பாருங்கள், உஸ்தாதுன் அப்படின்னா ஒரு ஆண் ஆசிரியரை சொல்கிறது, அப்போ உஸ்தாதத்துன் அப்படின்னா ஒரு பெண் ஆசிரியையே சொல்கிறது. இங்கே என்ன சொல்கிறாங்க, அவர்களுடைய தந்தை ஒரு ஷேக்கு, அவர் தான் பிலாலு, அவங்களுடைய தாயார் என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய உஸ்தாது. சரிங்களா, அங்கே என்ன எங்களுடைய உஸ்தாது தான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ரைட்டு. ஸோ இங்கே உம்மு ஹுன்ன அப்படிங்கிறதுல ரெண்டு வார்த்தை இருக்குது. உம்மு அப்படிங்கிறது தான் முபுததா, வஹுவ முதாஃபு, ஹுன்னங்கிறது முதாஃப் இலைஹி. உஸ்தாதத்திலையும் ரெண்டு வார்த்தை இருக்குது. அந்த உஸ்தாதத்து அப்படிங்கிறது தான் என்னது, ஹபரு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி, முத்தகல்லிமுடைய யா. சரியாம்மா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐன பைத்து ஹுன்ன, அவங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், பைத்து ஹுன்ன கரீபுன் மினல் மதுரசதி, அவங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து மதர்சாவிலிருந்து பக்கத்தில் தான் அவங்க வீடு, மதர்சாவிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் அவங்க வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்து ஹுன்ன, பைத்துங்கிறது தான் முபுததா, ஹுன்னங்கிறது முதாஃப் இலைஹி, கரீபுன் அப்படிங்கிறது தான் ஹபர், பக்கத்தில் அருகில் இருக்கிறது அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. பட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பின்னாடி பாருங்கள். மினல் மதுரசதி, மின் அப்படிங்கிறது என்னது, ஹர்ஃபுன் ஜர்ரு, அல் மதுரசதி அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூராக இருக்குது. சரி, ஆனால் அது ஹபர் கிடையாது, கரீபுன் மட்டும்தான் ஹபர். சரிங்களாம்மா, ஓகே. ஸோ இப்போ புரியுதா. ஸோ இதுதான் கான்வர்சேஷனு. ஒரு பெண்களை பார்த்து கேட்குறாங்க. ஸோ எப்படி கேட்டிருக்கிறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க, அந்த வார்த்தைகளை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இந்த கான்வர்சேஷன்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்து செய்ய போகிற தமாரின் இருக்குது. வாங்க ஒவ்வொரு தம்ரீனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு தம்ரீனை பாருங்கள், வாசிக்கிறேன். ஹவ்விலில் முபுதத ஃபில் ஜுமலில் ஆத்தியதி இலா ஜமஇ கமா ஹுவ முவத்தஹுன் ஃபில் மிசால். சரிங்களா, அதாவது ஒன்றும் இல்லை, கொடுக்கப்பட்டுள்ள அந்த எடுத்துக்காட்டை போன்று கொடுக்கப்பட்டிருக்குள்ள அந்த ஜும்லாவில், பின்வரும் ஜும்லாவில் உள்ள முபுததாவை, சரிங்களா, முபுததா என்னென்னு பாருங்கள், முபுததாவை ஜம்முவாக மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. முபுததாவை ஜம்முவிற்கு மாற்று, பன்மைக்கு மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா,
சரிங்களா? கீழே ஒரு மிசால் கொடுத்துருக்காங்க. மிசால்னா என்ன சொன்னேன்? எக்ஸாம்பிள் சொன்னேன். அதாவது எடுத்துக்காட்டு காமிச்சிருக்காங்க. என்னன்னு பாருங்க. ஹாதிஹி பின்துன். நம்ம வந்து போன பார்ட்டில், அதாவது இதே லெசனில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் எல்லாமே ஹாதா ஹாதான்னு இருந்துச்சு. நம்ம ஹாவுலாயின்னு மாற்றணும். இப்போ இங்கே எல்லாமே ஹாதிஹின்னு இருக்கும். ஏன்னா இந்த பார்ட் ஃபுல்லாகவே வந்து பெண்பாலான இஸ்ம தான் சொல்கிறாங்க. சரிங்களா? சுட்டி காட்டுறது, பேசுகிறது எல்லாமே வந்து பெண்பாலை குறிக்கிற வார்த்தை தான். ஸோ அதனால் இங்கே ஹாதிஹி ஹாதிஹின்னு இருக்கும். சரியா? ரைட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, இப்போது ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது ஹாதாவை எப்போ யூஸ் பண்ணணும், ஹுவை எப்போ யூஸ் பண்ணணும், ஹாதிஹி எப்போ யூஸ் பண்ணணும், ஹியை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதாவது இது எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னா, ஹாதிஹி, தில்க, ஹிய, ஹுன்ன இது எல்லாமே வந்து பெண்பாலுக்கு பயன்படுத்தலாம். அது வந்து அக்ரிணையாக இருந்தாலும் சரி, உயர்திணையாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே பெண்பாலான இஸ்முன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது அப்படின்னா நாம் இதை எல்லாமே பயன்படுத்தலாம். பட்டு இந்த திஸ்ஸு தட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு உயர்திணைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆமாவா? ஆனால் இப்போது பேச்சு வழக்கில் அதுவுமே வந்துருச்சு. திஸ் இஸ் அ பாய், ஹீ இஸ் அ பாய் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் அ பாய், திஸ் இஸ் அ கேர்ள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த திஸ்ஸு வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, அக்ரிணைக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது அந்த திஸ்ஸுக்கு அர்த்தமே என்னென்னா இது தான். ஆமாவா? ஸோ வந்து இப்போ பேச்சு வழக்கில் இப்போ இந்த ஹாதா, தில்க, ஹாதிஹி எல்லாமே வந்து உயர்திணைக்கு யூஸ் பண்ணுறாங்க, அக்ரிணைக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த உயர்திணையாக இருந்தாலும் சரி, அக்ரிணையாக இருந்தாலும் சரி, ஆண் பாலாக இருந்தால் ஹாதா, தாலிக்க, ஹுவ, ஹும்மு இதை யூஸ் பண்ணிவிட்டு போயிருங்க. பார்த்துக்கணும். பன்மையாக இருக்கா, ஒருமையாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே பெண் பாலாக இருக்குது அப்படின்னா ஹாதிஹி, தில்க, அப்புறம் என்ன சொல்லலாம், ஹிய, ஹுன்ன இதையெல்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? பெண் பாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது உயர்திணையாக இருந்தாலும் சரி, அக்ரிணையாக இருந்தாலும் சரி. சரியாம்மா? ரைட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹாதிஹி பின்துன். பின்துன் அப்படின்னா என்ன? சிறுமி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கேர்ள். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இவள் ஒரு சிறுமி அப்படிங்கிறாங்க. இப்போது இதை அப்படியே மாற்றணும். இவர்கள் சிறுமிகள் அப்படின்னு சொல்லி மாற்றணும். சரிங்களா? எப்படி மாற்றுறது? ஹா உலா இ பனாத்துன். பின்துன்னுடைய பன்மை என்ன? பனாத்துன். சரிங்களா? அங்கே என்ன பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில்? வலதுன் அப்படின்னா சிறுவன், அவுலாது அப்படின்னா என்ன? சிறுவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இங்கே சிறுமிக்கு பின்துன், அப்போ சிறுமிகள் பன்மைக்கு என்ன? பனாத்துன். அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஹாதிஹிய ஹாவுலாயின்னு மாற்றணும். அப்புறம் அந்த இஸ்மு, ஒருமையாக இருக்கிற இஸ்மையும் பன்மையாக மாற்றணும். அந்த பன்மையான வார்த்தை என்னங்கிறத வந்து சைடில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த பக்கம் ப்ராக்கெட்லேயே உங்களுக்கு தந்துருக்குறாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ இப்போ பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு இது பாருங்கள். ஹாதிஹி தாலிபத்துன் அப்படின்னா என்ன? தாலிபுன் அப்படின்னா மாணவன், தாலிபத்துன் அப்படின்னா மாணவி. சரிங்களா? இவள் ஒரு மாணவி, இவர்கள் மாணவிகள் அப்படின்னு மாற்றணும். எப்படி சொல்லலாம்? ஹா உலா இ தாலிபாத்துன். நம்ம சர்ஃபு படித்தோம்ல, தாலிபத்துன், தாலிபத்தானி, தாலிபாத்துன். லாஸ்ட் இது மூணாவது சர்ஃப். ரைட்டா? தாலிபாத்துன் இவர்கள் மாணவிகள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாதிஹி முதர்ரிசத்துன் அப்படின்னா என்ன? இவர் ஒரு ஆசிரியர். அப்போ இவர்கள் ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹா உலா இ முதர்ரிசாத்துன். முதர்ரிசத்துன், முதர்ரிசத்தானி, முதர்ரிசாத்துன். கரெக்டா? ஸோ ஹா உலா இ முதர்ரிசாத்துன் இவர்கள் பெண் ஆசிரியர்கள். சரிங்களா? அலிஃப்தா வந்தாலே என்னது அது? அது வந்து ஒரு பெண் பாலான இஸ்மு. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாதிஹி தொபீபத்துன். தொபீபுன் அப்படின்னா ஆண் மருத்துவர், தொபீபத்துன் அப்படின்னா பெண் மருத்துவர். இவர் ஒரு மருத்துவர். அப்போ இவர்கள் மருத்துவர்கள் அப்படின்னு ஒரு பெண் மருத்துவர்களாக நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து இவர்கள் மருத்துவர்கள்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹா உலா இ தொபீபாத்துன். தொபீபத்துன், தொபீபத்தானி, தொபீபாத்துன். கரெக்டா? ரைட்டு.
தர்கீபு எல்லாத்துக்குமே சேம் தாம்மா, சரிங்களா? இந்த பக்கம் ஒருமையாக இருக்கிறதுக்கும் சரி, பன்மையாக மாற்றினதுக்கப்புறமும் சரி, எல்லாத்துக்கும் தர்கீபு சேம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாதிஹி முபுத்ததா தொபீபத்துன் ஹபர், சேம் அதே தான். ஹாவுலாயி முபுத்ததா தொபீபாத்துன் அப்படிங்கிறது ஹபர். இங்கே வந்து ஒருமையாக இருக்கிறது எல்லாமே இந்த பக்கம் பன்மையாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், சரியா? ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாதிஹி முஸ்லிமத்துன், என்ன சொல்கிறாங்க? இவள் ஒரு முஸ்லிம். அப்போது இவர்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது? ஹா உலாஇ முஸ்லிமாத்துன், முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தானி, முஸ்லிமாத்துன், சரிங்களா? அப்போ எப்படி சொல்லணும்? ஹா உலாஇ முஸ்லிமாத்துன், ஹா உலாயிங்கிறது முபுத்ததா, முஸ்லிமாத்துன் அப்படிங்கிறது ஹபர். இவர்கள் முஸ்லிம்கள், பெண்களை சொல்கிறாங்க, இவர்கள் முஸ்லிமான பெண்கள், சரிங்களாம்மா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாதிஹி ஜௌஜத்துன், சரிங்களா? ஹாதிஹி ஜௌஜத்துன், ஜௌஜ் அதாவது ஜௌஜுன் அப்படின்னா என்ன? கணவர். அப்போ ஜௌஜத்துன் அப்படின்னா என்ன? மனைவி. அப்போ மனைவிகள் அப்படின்னா என்ன சொல்கிறது? அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஜௌஜாத்துன், ஜௌஜத்துன், ஜௌஜதானி, ஜௌஜாத்துன், ஹவுலாஇ ஜௌஜாத்துன், இவர்கள் மனைவிகள், சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள், ஹாதிஹி உஹ்துன், இவள் சகோதரி. அப்போ இவர்கள் சகோதரிகள்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹா உலாயி அஹவாத்துன், சரிங்களா? அஹவாத்துன், சரிங்களா? இந்த உஹுத்துனுக்கு மட்டும் சர்ஃபு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். உஹுத்துன், உஹுதானி, அஹவாத்துன், சரிங்களாம்மா? இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும், சரியா? ஹாவுலாயி அஹவாத்துன் அப்படின்னா என்ன? இவர்கள் சகோதரிகள், சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஹாதிஹி ஃபதாத்துன் அப்படின்னா என்ன? இவள் ஒரு இளம்பெண். அப்போ இவர்கள் இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹாவுலாயி ஃபதயாத்துன், சரியா? இப்போ நீங்கள் வந்து இங்கே மண்டையில் ஏற்ற வேண்டியது அந்த ஒருமையான இஸ்முக்கான பன்மை சொல்ல தான் நீங்கள் இப்போ மண்டையில் ஏற்றணும், தரவாக ஏற்றணும், சரியா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாதிஹி ஜதீதத்துன், ஜதீதுன்னு சொல்லலாம். ஏன் ஜதீதத்துன்னு சொல்கிறாங்க? ஏன்னா முபுத்ததா எப்படி இருக்குது? பெண்பாலாக இருக்குது. அப்போது ஹபரும் பெண்பாலாக தானே இருக்கணும். ஸோ இவள் புதியவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவர்கள் புதியவர்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹா உலாஇ ஜுதூதுன், ஹா உலாஇ ஜுதூதுன், சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாதிஹி கபீரத்துன், இவள் பெரியவள். அப்போ இவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? ஹா உலாஇ கிபாருன். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், கபீருன்னுக்கும் கிபாருன் அப்படிங்கிறது தான் பன்மை, கபீரத்துன் அப்படிங்கிறதுக்கும் கிபாருன் அப்படிங்கிறது தான் பன்மை. கிபாரத்துன் அப்படின்னு வந்துடக்கூடாது, சரியா? ரெண்டுக்குமே கிபாருன் அப்படிங்கிறது தான் பன்மை, சரியாம்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாதிஹி ஸ்வகீரத்துன், இவள் சிறியவள். அப்போ இவர்கள் சிறியவர்கள், ஹாவுலாஇ சிகாருன். ஸோ இங்கேயும் வந்து சகீருன் அப்படிங்கிறதுக்கும் சரி, சகீரத்துன் அப்படிங்கிறதுக்கும் சரி, சிகாருன் அப்படிங்கிறது தான் வந்து பன்மையான வார்த்தை. ஆண் பாலுக்கும் சரி, பெண் பாலுக்கும் சரி, இதெல்லாம் சேமாக தான் வருது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹாதிஹி தொவீலத்துன், தொவீலத்துன், இவள் நெட்டையானவள், இவர்கள் நெட்டையானவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஹாவுலாஇ திவாலுன், இவர்கள் நெட்டையானவர்கள். ஸோ பாருங்கள், இப்போ இங்கே இந்த கபீருன், சகீருன், தவீலுன் இதுக்கெல்லாம் வந்து ஆண் பாலுக்கும் சரி, பெண் பாலுக்கும் சரி சேம் பன்மை தான். அந்த பன்மை வந்து மாறவே இல்லை, ரைட்டாக? இந்த ஜுதூதுன் இதெல்லாம் வந்து பன்மை வந்து மாறவே இல்லை பாருங்கள், சரிங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும், ரைட்டா? ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டாவது தம்ரீன் என்னென்னு பார்க்கலாமா? ரெண்டாவது தம்ரீன் ஜஸ்ட்டு வாசித்து நம்ம பொருள் வச்சு கரெக்டாக ஹரக்கட்ஸ் போட்டு தர்கீப் சொல்ல போகிறோம், சரிங்களா? செய்யலாமா? இக்கிர வக்துப், ரீட் அண்ட் ரைட், எழுது வாசி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள், ஹா உலாஇ இஹுவதி வ ஹா உலாஇ அஹவாதி. ஸோ இந்த இடத்துல வந்து நான் அஹுனுக்கும் உஹுத்துனுக்கும் சர்ஃபு சொல்லிடுறேன், சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இங்கே பொருள் தெரிய வரும். அஹுன் அப்படின்னா என்ன சொன்னேன்? சகோதரன், ஆமாவா? இப்போ அதை எப்படி நாம் வந்து சர்ஃபு பண்ணுறது? இரண்டு சகோதரர்கள்லாம் எப்படி சொல்கிறதுனா, அஹவானி, அஹுன், அஹவானி, இஹுவத்துன், புரியுதா? அஹுன், அஹவானி, இஹுவத்துன். இந்த இஹுவத்துனுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, இஹுவானுன் அப்படின்னு சொல்லலாம்,
இஹுவத்துன் அப்படின்னு சொல்லலாம், இஹுவானுன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அஹூனுக்கான சர்ஃபு. அஹூன் அப்படின்னா ஒரு சகோதரன், அஹவானி அப்படின்னா 2 சகோதரர்கள், இஹுவத்துன் அப்படின்னாலும் இஹுவானுன் அப்படின்னாலும் 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட சகோதரர்கள். இதுதான் அஹூனுக்கான சர்ஃபு. இதே நீங்கள் உஹுத்துனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபு பாருங்கள். உஹுத்துன், உஹுதானி, அஹவாத்துன். புரியுதா? கொஞ்சம் இந்த ஈலாம் கொஞ்சம் மாறும். சரிங்களா? ஸோ உஹுத்துனுக்கு உஹுத்துன், உஹுதானி, அஹவாத்துன். சில சர்ஃபு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முஸ்லிமோன், இப்போ முஜ்தஹிதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரே ஃபார்மெட்டு அப்படியே யூனிஃபார்மாக வரும். சில வார்த்தைகள் இந்த மாதிரி மாறி மாறி தான் வரும். ஸோ நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம மண்டையில் ஏற்றிக்கிட்டால் போதும். அல்ஹம்துலில்லாஹ். சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு பொருள் சொல்ல முடியும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹஉலாஇ இஹுவதி. இஹுவதி அப்படின்னா என்னது? என்னுடைய சகோதரர்கள். சரிங்களா? அஹுனுடைய சர்ஃபு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. இவர்கள் என்னுடைய சகோதரர்கள். வ ஹவுலாயி அஹவாத்தி அப்படின்னா என்ன? இன்னும் இவர்கள் என்னுடைய சகோதரிகள். புரியுதா? இஹுவத்துன் அப்படின்னா சகோதரர்கள், அஹவாத்துன் அப்படின்னா சகோதரிகள். அப்போ இஹுவத்தி அப்படின்னா என்னுடைய சகோதரர்கள், அஹவாத்தி அப்படின்னா என்னுடைய சகோதரிகள். சரியா? ஓகே. இப்போ 2வது சென்டென்ஸ் பாருங்கள். மன் ஹஉலாஇல் ஃபதயாத்து அப்படின்னா என்ன? இந்த இளம் பெண்கள் யார்? சரிங்களா? யார் இந்த இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹஉலாஇ பனாத்துல் முதர்ரிசதி. இவர்கள் ஆசிரியருடைய மகள்கள். சரிங்களா? தீஸ் பீப்புள் ஆர் த டாட்டர்ஸ் ஆஃப் த டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாவுலாயி முபுத்ததா, பனாத்து அப்படிங்கிறது தான் ஹபரு, வஹுவ முதாஃப், அல் முதர்ரிசதி அப்படிங்கிறது தான் வந்து முதாஃப் இலைஹி. சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஹஉலாஇல் ஃபதயாத்து ஜமீலாத்தி. ஹஉலாஇல் ஃபதயாத்து ஜமீலாத்தி அப்படின்னா என்ன? இந்த இளம் பெண்களை பற்றி தானே மேலே கேட்டாங்க. அவங்க யார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இளம் பெண்கள் என்னுடைய தோழிகள். நம்ம ஜமீலத்துன் அப்படிங்கிறதுக்கு சர்ஃபு பார்த்தோம் தானே. ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜமீலத்துன், ஜமீலத்தானி, ஜமீலாத்துன். அப்போ ஜமீலாத்தி அப்படின்னா என்னுடைய தோழிகள். சரிங்களா? இவர்கள், இந்த இளம் பெண்கள் என்னுடைய தோழிகள். ஹஉலாஇ அப்படிங்கிறது முபுத்ததா. அப்போ அல் ஃபதயாத்து அப்படிங்கிறது என்னது? பதலுன். சரிங்களா? பதலுன். ஜமீலாத்தி அப்படிங்கிறதுல 2 வார்த்தை இருக்குது. அதில் ஜமீலாத்து அப்படிங்கிறது தான் வந்து ஹபரு, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அபூ ஹுன்ன அவர்களுடைய தந்தை, தொபீபுன் மருத்துவர். அவர்களுடைய தந்தை யார்? ஒரு மருத்துவர். வ உம்மு ஹுன்ன இன்னும் அவர்களுடைய தாயார், முதர்ரிசத்துன் ஒரு ஆசிரியை. சரியா? அபூ ஹுன்ன அபூங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹுன்னங்கிறது முதாஃப் இலைஹி, தொபீபுன் அப்படிங்கிறது தான் ஹபர், வாவுங்கிறது அத்துஃபு, உம்மு ஹுன்ன உம்மு அப்படிங்கிறது அகெயின் முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹுன்ன அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, முதர்ரிசத்துன் அப்படிங்கிறது வந்து ஹபராக இருக்குது. எல்லாமே பாருங்கள் பெண்பாலை குறிக்கிற வார்த்தையாக இருந்தால் பெண்பாலான ஹபராகவே வரும். சரியா? அதையும் நோட் பண்ணுங்கள். சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். ஐன தாலிபாத்துல் ஜுதூது. புதிய மாணவர்கள் எங்கே? தாலிபுன் அப்படின்னா மாணவன், தாலிபத்துன் அப்படின்னா மாணவி. தாலிபத்துன், தாலிபத்தானி, தாலிபாத்துன் அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐன தாலிபாத்துல் ஜுதூது. புதிய மாணவிகள் எங்கே? சரியாம்மா? இப்போ ஆன்சர் பாருங்கள். ஸஹப்ன இலல் மக்தபத்தி. ஸஹப்ன ஒரு ஃபியலுல். இது வந்து இந்த ஜும்லாவே வந்து ஒரு ஜும்லா ஃபியல். ஏன்னா ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்குது. ஸஹப நம்ம வந்து ஸஹப தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆண் பாலை குறிக்கிற மாதிரி தான் நம்ம இவ்வளோ நாள் படிச்சிருந்துருப்போம். ஸோ இப்போ இந்த சர்ஃபு சொல்லி பாருங்கள். ஸஹப சர்ஃபு. ஸஹப, ஸஹபா, ஸஹபு, ஸஹபத், ஸஹபதா, ஸஹப்ன வருமா? நிறைய பெண்களை குறிக்கணும். அவர்கள் நிறைய பெண்கள் சென்றார்கள்
அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்கிறது? அதுக்கு அந்த என்ன வார்த்தை, என்ன ஃபியலு? தஹப்ன 6வது இடத்துல வரும். சர்ஃபில் 6வது இடத்துல வரும். ஆமாவா? தஹப்ன அவர்கள் சென்று விட்டார்கள். இலல் மக்தபதி நூலகத்திற்கு சென்று விட்டார்கள். சரிங்களா? தே வென் டு த லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. தஹப்ன ஃபியலு, இலா அப்படிங்கிறது ஜாரு, அல் மக்தபதி அப்படிங்கிறது மஜ்ரூரு. சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன பனாத்துக்க யா அம்மதி. அம்மதி அப்படின்னா என்னுடைய பெரியப்பாவே, உங்களுடைய மகள்கள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹுன்ன அவர்கள், ஃபில் மத்பஹி கிச்சனில் இருக்கிறார்கள். ஹுன்ன ஸோ பெண்பாலை குறிக்கிறதுனால, அதாவது நிறைய பெண்பால், அதாவது 3க்கும் மேற்பட்ட பெண்களை சொல்கிறதுனால, சுட்டி காட்டுறதுங்கிறதுனால ஹுன்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஹுன்ன ஃபில் மத்பஹி அவர்கள் இது சமையலறையில் இருக்கிறார்கள். ஹுன்ன முபுத்ததா, ஃபில் மத்பஹிங்கிறது தான் ஹபரு, ஜாரு மஜ்ரூரு ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரியாம்மா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அ ஹ உலா இல் முமர்ரிதாத்து முஸ்லிமாத்துன். ஓகேங்க. என்ன கேட்குறாங்க? இவர்கள் முஸ்லிமான செவிலியர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முமர்ரிதுன் அப்படின்னா செவிலியர். அப்போ முமர்ரிதத்துன் அப்படின்னா பெண் செவிலியர். முமர்ரிதத்துன், முமர்ரிதத்தானி, முமர்ரிதாத்துன். அப்போது நிறைய செவிலியர்கள் இருக்கிறாங்க, பெண் செவிலியர்கள். ஸோ அவங்கள பார்த்து என்ன கேட்குறாங்க? இவங்க எல்லாரும் முஸ்லிமான செவிலியர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் நாம், எஸ், ஆமாம். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாஉலாஇ தொபீபாத்துன் இவர்கள் மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள். தொபீபுன் அப்படின்னா ஆண் மருத்துவர், தொபீபத்துன் அப்படின்னா பெண் மருத்துவர், தொபீபத்துன், தொபீபத்தானி, தொபீபாத்துன். ஸோ அப்படின்னா பெண் மருத்துவர்கள், இவர்கள் பெண் மருத்துவர்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அஸ்வாஜுஹுன்ன முதர்ரிசூன. அதாவது ஜவுஜுன் அப்படின்னா என்ன? கணவர். அப்போது அதோடைய பன்மை அஸ்வாஜுன். சரிங்களா? கணவர்கள். அவர்களுடைய அந்த பெண்களுடைய, அந்த பெண் மருத்துவர்களுடைய கணவர்கள் முதர்ரிசூன அப்படின்னா என்ன? டீச்சர்ஸ், ஆசிரியர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முதர்ரிசுன், முதர்ரிசானி, முதர்ரிசூன. கரெக்டாக? ஸோ என்ன சொல்கிறாங்க? ஹாவுலாயி தொபீபாத்துன் அப்படின்னா என்ன? இவர்கள் பெண் மருத்துவர்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இவர்களுடைய, அவங்களுடைய கணவன்மார்கள் இருக்கிறாங்களா, அவங்களுடைய கணவன்மார்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வாஜு ஹுன்ன, அஸ்வாஜு அப்படிங்கிறது தான் முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹுன்னங்கிறது முதாஃப் இலைஹி, முதர்ரிசுன அப்படிங்கிறது ஹபர். சரியாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மன் ஹாதிஹில் மர் அத்து. மர் அத்துனா ஒரு விமன், பொம்பளைன்னு சொல்லுவோம்ல, அதாவது சிறுமி கிடையாது, இளம் பெண்ணும் கிடையாது, ஒரு அவுரத். சரிங்களா? ஹிந்தியில் அவுரத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ மர் அத்து ஒரு பொம்பளை. சரிங்களா? இந்த பொம்பளை யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இந்த விமன், இந்த ஹூ இஸ் திஸ் விமன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். ஹிய அவர் யார் அப்படின்னா ஜவுஜத்து தொபீபில் ஜதீதி. அவர் புதிய மருத்துவருடைய மனைவி. ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் த டாக்டர் ஆஃப், அது ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் த நியூ டாக்டர். சரிங்களா? புதிய மருத்துவருடைய மனைவி அது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹிய அப்படிங்கிறது முபுத்ததா, ஜவுஜத்து அப்படிங்கிறது ஹபரு, வஹுவ முதாஃபா வேறு இருக்குது. தொபீபி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி ப்ளஸ் மனுவுத்தாவும் இருக்குது. இந்த மனுவுத்துக்கு தான் அல் ஜதீதி அப்படிங்கிறது நாத்தா வந்திருக்குது. சரிங்களாம்மா? புரியுதுங்களா? தர்கீப்லாம் கரெக்டாக பாருங்கள். எதுவும் புரியலைன்னா அங்கனே கமெண்ட்டில் போட்டுருங்க. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அ பனாத்துக்க ஃபில் மதுரசத்திஸ் சானவியதி யா உசாமத்து. உசாமாவே, உசாமாவை பார்த்து கேட்குறாங்க. உசாமாவே, அதாவது செகண்டரி ஸ்கூலில், அதாவது உன்னுடைய மகள்கள் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? உசாமாவை பார்த்து கேட்குறாங்க. ஓகே. இப்போ ஆன்சர் பாருங்கள். பௌது ஹுன்ன ஃபில் மதுரசதி.
அவர்களில் சிலர் மதர்சாவில் படிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த பக்கத்தில் இருக்குது. ஸோ பாருங்கள், பௌதுஹுன்ன ஃபில் மதுரசத்திஸ் சானவியத்து, அவர்களில் சிலர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கிறாங்க. வபௌதுஹுன்ன, இன்னும் அவர்களில் சிலர் ஃபில் மதுரசத்தில் முத்தவஸ்ஸிதத்து, நடுநிலை பள்ளியில் இருக்கிறாங்க. அவங்களில் சிலர் செகண்டரி ஸ்கூல்லையும் இன்னும் சிலர் நடுநிலை பள்ளியிலையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே நான் பௌதுன் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், அது வந்து ஒரு இஸ்மு தான். சரிங்களா? பௌது அப்படிங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃப், ஹுன்னங்கிறது முதாஃப் இலைஹி, ஃபில் மதுரசதி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லா இதுவாக இருக்குது, ஜாரு மஜ்ரூராக இருக்குது. அப்போ இந்த அஸ்ஸானவியத்தி அப்படிங்கிறது என்னது? நாத்தா வந்திருக்குது. எதுக்கு? மதுரசத்திக்கு நாத்தா வந்திருக்குது. சேம் அதே தர்கீப் தான் அடுத்த சென்டென்ஸுக்கும். வாவுங்கிறது அத்துஃபு, பௌது ஹுன்ன அப்படிங்கிறதுல பௌதுங்கிறது முபுத்ததா, வஹுவ முதாஃபு, ஹுன்னங்கிறது முதாஃப் இலைஹி, ஃபில் மதுரசத்தி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாரு மஜ்ரூர், ஷிபு ஜும்லாவாக இருக்குது. அல் முத்தவஸ்ஸிதத்தி அப்படிங்கிறது வந்து நாத்தா இருக்குது. சரிங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போது 10th சென்டென்ஸ் பாருங்கள். லக்க பனாத்துன் யா லைலா, லைலாவே உனக்கு மகள்கள் இருக்கிறாங்களா, உனக்கு டாட்டர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். நாம், ஆமாம். லி, எனக்கு, பனாத்துன் கிபாருன், என்ன சொல்கிறாங்க? எனக்கு பெரிய மகள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து தர்கீப்னு சொல்லிடலாமா? இதில் நாம் அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, லீ அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா, ஹபர் முக்கத்தம், ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு ஹபர். அப்போ பனாத்துன் அப்படிங்கிறது என்னது? அதுதான் முபுத்ததா முஅக்கர். கிபாருன் அப்படிங்கிறது வந்து என்னது? நாத்தா வந்திருக்குது. பனாத்துனுக்கு நாத்தா வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், பனாத்துனுங்கிறது ஒரு பெண்பாலான இஸ்மு தான். ஆனால் கூட வந்திருக்கிற நாத் எப்படி இருக்குது? கிபாருன் தான். கிபாரத்துன் அப்படின்னு நம்ம எழுதலை. ஏன்னா நம்ம சொன்னோம் கிபாருன், திவாலுன், இதெல்லாமே வந்து சிகாருன், இதெல்லாம் வந்து ஆண்பாலுக்கும் சரி பெண்பாலுக்கும் சரி சேம் தான், மாறப்போகிறது கிடையாது. சரிங்களா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அதாவது பன்மையில் மாறாது. ஓகேங்களா? பன்மையில் மட்டும் மாறாது. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வஹுன்ன, இன்னும் அவர்கள், தாலிபாத்துன் பில் ஜாமியத்தி, இன்னும் அவர்கள் மாணவிகளாக இருக்கிறார்கள். எங்கே? பல்கலைக்கழகத்தினுடைய மாணவிகளாக இருக்கிறார்கள். சரிங்களா? வஹுன்ன, வாவுங்கிறது அத்துஃபு, ஹுன்னங்கிறது முபுத்ததா, தாலிபாத்துன் அப்படிங்கிறது தான் வந்து ஹபரு, பில் ஜாமியத்தி அப்படிங்கிறதுல வந்து பி அப்படிங்கிறது வந்து இது, அது ஒரு ஜர், ஹர்ஃபுன் ஜர்ரு, அல் ஜாமியத்தி அப்படிங்கிறது மஜ்ரூரு. சரியாம்மா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? பாருங்கள். மன் ஹ உலா இன் நிசா உத்திவாலு, என்ன கேட்குறாங்க? யாரை பற்றி யார் கேட்குறாங்க? நெட்டையான அந்த பெண்கள். அன்னிசா அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், பெண்ணுன்னு தெரியும். சரிங்களா? பெண்கள்னு தெரியும். ஆமாவா? ஸோ அந்த நீளமான, அதாவது நெட்டையான பெண்கள், இந்த நெட்டையான பெண்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹுன்ன, அவர்கள், தொபீபாத்துன், மருத்துவர்கள், மின் அம்ரிக்கா, அம்ரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் அம்ரிக்காவிலேருந்து வந்திருக்கிற மருத்துவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹுன்ன அப்படிங்கிறது முபுத்ததா, தொபீபாத்துன் அப்படிங்கிறது ஹபரு, மின் அம்ரிக்கா அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தொபீபாத்து ஹரஜ்ன மினல் முஸ்தஷ்ஃபா. ஸோ இப்போ இங்கே வந்து இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச தர்கீபு தான். தொபீபாத்து அப்படின்னா என்ன? மருத்துவர்கள், பெண் மருத்துவர்கள் எல்லாரும், ஹரஜ்ன வெளியேறி விட்டார்கள், மினல் முஸ்தஷ்ஃபா அதாவது மருத்துவமனையிலிருந்து வெளியேறி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து தொபீபாத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா, ஹபர் வந்து ஒரு ஃபுல் ஜும்லாவாக வந்திருக்குது, அதுவும் ஜும்லா ஃபியலியாவாக வந்திருக்குது. சரியா?
சொல்கிறது புரியுதா? நம்ம வந்து ஹபர் வந்து எப்படி எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஒரு ஹபர் வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக கூட வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அப்படி தான் இங்கே வந்திருக்குது. அத்தொபீபாத்து அப்படிங்கிறது முபுத்ததா, ஹரஜ்ன மினல் முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறது ஃபுல்லாவுமே ஹபரு. இங்கே ஹபர் வந்து ஒரு ஜும்லாவாகவே வந்திருக்குது. என்ன ஜும்லாவாக வந்திருக்குது? ஜும்லா ஃபியலியாவாக வந்திருக்குது. ஸோ ஹரஜ்ன அப்படிங்கிறது என்னது? ஃபியல், மாதியான ஒரு ஃபியல். ஏன் ஹரஜ்ன வந்திருக்குது? சர்ஃபில் 6வது பிளேஸில் வர்ற ஃபியலு வந்திருக்கு. ஏன்? அவர்கள் பல பெண்கள் வெளியேறி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் ஹரஜ்ன தான் நம்ம போட முடியும். அப்புறம் மினல் முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூரு. சரியாம்மா? ஸோ ஜும்லாவே வந்து ஒரு ஹபராக வந்திருக்குது. சரியா? ஓகே, இப்போது இதுதான் வந்து செகண்டு தம்ப்ரீனு. ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பொருள் வச்சு கரெக்டாக ஹரக்கட்ஸு போட்டு அது அதனுடைய பொருளை சரியாக வைக்க தெரியுதா அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்கம்மா. சரியா? ஓகே, அடுத்த தேர்டு தம்ப்ரீன் சின்ன தம்ப்ரீன் தான். இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? மற்ற தம்ப்ரீன்ஸை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட், இப்போ 3வது தம்ப்ரீனை பாருங்கள். நான் இது ஹெட்டிங் வாசிக்கிறேன். இக்ரஉல் மிசால சும்ம ஹவ்விலில் ஜுமலல் ஆத்தியத மசலுஹு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எடுத்துக்காட்டை நீ வாசி, அதற்கு பின்னர் சும்மனா பின்னர் அந்த எடுத்துக்காட்டை போன்று பின்வரும் ஜுமலாவை நீ மாற்று. சரிங்களா? பின்வரும் வாக்கியத்தை நீ மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிசாலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஜைனபு ஹரஜத் மினல் ஃபஸ்லி. என்ன சொல்கிறாங்க? ஜைனப் வெளியேறி விட்டால் வகுப்பறையிலிருந்து ஜைனப் வெளியேறி விட்டாள். சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். ஜைனபு வ ஆமினத்து வ மரியமு, 3 பேர். ஜைனபு வ ஆமினத்து வ மரியமு ஹரஜ்ன மினல் ஃபஸ்லி. ஜைனபு, ஆமினா, மரியம் அனைவரும் வகுப்பறையிலிருந்து வெளியேறி விட்டார்கள். ஸோ ஒரு ஆள் இருந்தால் ஹரஜத் அப்படின்னு தான் போட முடியும். அதே 3 பேருக்கு மேலே 2 பேருக்கு மேலே இருந்ததுன்னா ஹரஜ்ன போட முடியும். அப்போ இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒருமையாக இருக்கிறத தூக்கிட்டு ப்ளூரலாக பன்மையாக மாற்றிருக்கிறாங்க. இருமையாக இல்லை, பன்மையாக மாற்றி அந்த ஃபியலையும் அதுக்கு தக்கன பன்மையான ஃபியலை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கொடுத்துருக்குற 3 சென்டென்ஸையும் மாற்ற போகிறோம். செய்யலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். அல் முதர்ரிசத்து ذهبت இலல் ஃபஸ்லி. ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றார். ஒரு பெண் தான். ஸோ அதனால் ذهبت. அப்போ நிறைய பெண்கள் சென்றார்கள்னும் போது ذهبنன்னு வந்துடணும். அப்போ முதர்ரிசத்துவை எப்படி மாற்றலாம்? அல் முதர்ரிசாத்து. கரெக்டாக? முதர்ரிசுன் அப்படின்னா ஆண் ஆசிரியர், முதர்ரிசத்துன் அப்படின்னா பெண் ஆசிரியர். பல பேர், நிறைய பேருன்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? முதர்ரிசத்துன், முதர்ரிசத்தானி, முதர்ரிசாத்துன். அது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அல் முதர்ரிசாத்து ذهبن இலல் ஃபஸ்லி. வகுப்பறையிலிருந்து ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு சென்று விட்டார்கள். சரிதானே? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். அத்தாலிபத்துல் ஜதீதத்து ஜலசத் ஃபில் ஃபஸ்லி. புதிய மாணவி வகுப்பறையில் அமர்ந்தாள். ஒரு மாணவி தான், ஒரே ஒரு பெண்ணு தான். இப்போ நிறைய புது மாணவிகள் அமர்ந்தார்கள்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அத்தாலிபாத்துல் ஜுதூது ஜலஸ்த ஃபில் ஃபஸ்லி. கரெக்டாக? ஜலஸ்த. ஆமாவா? ஜலசத்து எப்படி மாறிடும்? ஜலஸ்த அப்படின்னு மாறிடும். அவர்கள் பல பெண்கள் அமர்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஜலஸ்த தானே. ஸோ ஜலஸ்த ஃபில் ஃபஸ்லி. புதிய மாணவிகள் வகுப்பறையில் அமர்ந்தார்கள். சரியாம்மா? ஓகே, இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். பின்து முஹம்மதின், முஹம்மதுடைய மகள் ذهبت சென்று விட்டார். இலல் மதுரசதி மதர்சாவிற்கு. முகமதுடைய மகள் மதர்சாவிற்கு சென்று விட்டாள். இப்போது முகமதுடைய மகள்கள் மதர்சாவிற்கு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? பின்து பனாத்துன்னு மாறிடும். பனாத்து முஹம்மதின், முகம்மதுடைய மகள்கள் ذهبن சென்று விட்டார்கள். இலல் மதுரசதி மதர்சாவிற்கு சென்று விட்டார்கள். ஸோ புரியுதா?
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுதா? இந்த பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெண் பால் தான், ஃபெமினைன் ஜெண்டர்ஸ் தான். சரிங்களா? ஃபெமினைன் ஜெண்டருக்கு எப்படி நாம் ப்ளூரல் தருவோம், எப்படி அதை வாக்கியத்தில் பயன்படுத்துறது. ஸோ இந்த ஃபெமினைனாக ஒரு வார்த்தை மாறுது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற என்னென்ன விஷயங்கள் மாறுது. சரிங்களா? தமீர் மாறும், யூஸ் பண்ணுற ஃபியல் மாறும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கிறது தான் நம்ம வேலை. அந்த நவுன், ப்ளூரல் நவுன் என்ன அப்படிங்கிறத மனப்பாடம் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. சரிங்களாம்மா? ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த செஷன் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். புரியாதவங்க தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கம்மா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நோட்ஸ் எடுங்க. இப்போ நான் இந்த உஹுத்துன் அஹுனுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எங்கேயுமே வந்து என்ன நவுனு, ப்ளூரல் ஃபார்ம் என்ன, இருமைக்கு என்ன அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்த அந்த முஸ்லிமுன், மூமினுன் இதெல்லாம் இந்த புக்கில் எங்கேயுமே கிடையாது. இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்குள்ளே வரும்போது தான் நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுடைய ஓனில் நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிற பாயிண்ட்ஸு, கான்செப்ட்ஸு, நான் இடையில சொல்லித்தர அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல், அது கொஞ்சம் சலிப்படைஞ்சிடாமல் அதை வந்து நோட்ஸ் போட்டு எழுதுங்கம்மா. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் இதோட நம்ம இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த தம்ரீன்ஸ் இன்னும் இருக்குது. இந்த தம்ரீனே இன்னும் கண்டினியூ ஆகுது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரிங்களா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.